வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா T20யோட 11th மேட்ச் எம்ஐ கேப் டவுனும் பாயல் ராயல்ஸும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 19 ஜனவரி 9 PM மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூலாண்ட் கேப் டவுனில் தாங்க மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 21 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 6 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 15 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 156 பதிவாகிட்டு இருக்குது. இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பிச்சு தான். ஏன்னா போத் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ்க்கு ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி டீம் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர் வந்து 70% விக்கெட்டும், ஸ்பின் பாலர் வந்து 30% விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது குவாலிட்டி ஃபாஸ்ட் பாலரையும் மிடில் ஆட பேட்ஸ்மேனையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போனால் ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெதர் பார்த்தீங்கன்னா கிளியராக தான் இருக்குது. ரெயின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வந்துட்டு ஃபுல் மேட்ச் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 தடவை மோதிருக்காங்க. அந்த 2 தடவையுமே எம்ஐ தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட பாசிபிள் 11 பார்ப்போம். ரேசன் வேண்டர்சன் ரிக்கால்டர் 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2 பேருமே சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ 2 பேருமே கன்சிக்யூட்டிவாக ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுவும் பெரிய இன்னிங்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சுமே பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃபாக பார்க்கும்போது இவங்க 2 பேருமே நீங்கள் வந்துட்டு கேப்டன்ஸ் கப்னா ஸ்மாலிகளை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரேவிஸ் ஸோ ரீசன்ட் ஃபார்ம் போராக இருந்தாலுமே இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 5 மேட்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 360 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி இவருக்கு கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்குங்க இவரை நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு நல்ல சாய்ஸ். சாம் கரன் ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வந்து சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. பட் இருந்தாலுமே ஒரு ஃபேன்ஸுக்கு இது ஏன்னா வந்து ஒரு 50+ பாயிண்ட் ரெகுலராக எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போவோம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்குறங்க நீங்கள் இவரை கேப்டன் வைஸ் கேம்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிவிங்ஸ்டன் ஸோ இவருமே அப்படி தாங்க இருக்குது. ஏன்னா வந்துட்டு ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப போராக தான் இருக்குது. பட் இது மாதிரி பிளேயர் வந்து எப்போ வேணால் ஃபார்முக்கு வரலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த கிரவுண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஒரு குவாலிட்டி பவுலருக்கு சப்போர்ட் பண்ணுறதால மேபி இவர்கிட்ட இன்றைக்கி ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இவருக்கு பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ மேபி பவுல் பண்ணி ஒரு விக்கெட் பேட்டிங்கில் வந்து ஒரு 30 to 40 ரன் அடித்தாலுமே நமக்கு ஃபேண்டஸிக்கான பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு லிவிங்ஸ்டனுமே நம்ம ஒரு சேஃப் சாய்ஸ் தான் யோசிக்க தோணுது. ஸ்மாலிகளை மோஸ்ட்லி எல்லாருமே கேப்டன் வைஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் பார்த்து ஒரு ஜஸ்ட் வைஸ் கேப்டன் அளவுக்கு மட்டும் யோசிச்சா போதும். கேப்டன் எல்லாம் வேண்டாம். கிரண் பொல்லார்ட் ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா எப்போலாம் வந்து விக்கெட் விழாமல் இருக்கும் அப்போ வந்து பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து லாஸ்ட் மேட்சுமே அப்படி தான் நடந்தது. அதேமாதிரி பேட்டிங்கில் இருந்தாலுமே ஒரு 20 to 30 ரன் அடிக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் பார்க்குறோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் வராரு. ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமான்றது மட்டும் தெரியல. மேபி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு விக்கெட்டுமே ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ். அப்படி பார்க்கும்போது இனிஷியலாக 2 to 3 விக்கெட் வந்துட்டாலுமே லாஸ்ட்டு 5 ஓவரில் வந்தாலுமே ஒரு கால குயிக்காக வந்து 50+ ரன் அடிக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் பொல்லார்டு வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்குங்க. இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். எடர்ஸ்டன் ஸோ ஜிஎல்பிக்கு தாங்க சொல்லிக்க தேவையில்ல. ஏன்னா பேட்டிங் ஆட்டமே ரொம்ப டவுனில் வராரு. ஸோ வேறு ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பேட்டிங் மட்டும் தான். அப்படி இருக்கும்போது ஸோ எந்த அளவுக்கு ஒரு அளவு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்றது தெரியல. ஸோ இவங்களாம் நீங்கள் வந்து ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. லெண்டேல் ஸோ நல்ல பிளேயர் தாங்க. பட் ஆனால் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபார்மில் கிடையாது. பட் இது மாதிரி பிளேயர்லாம் எப்போ வேணால் ஃபார்மில் வரலாம். ஸோ அதனால தான் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒலிஸ்டோன் ஸோ லாஸ்ட் மேட்ச் விக்கெட்லெஸ் பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து மினிமம் 2 விக்கெட் வர வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் 2 இன்னிங்ஸ்லையுமே இவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒலிஸ்டோனை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தான் யோசிக்க தோணுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மாலுகளோட ட்ரை பண்ணலாம். ஹென்ட்ரிக்ஸ் ஸோ நல்ல பிளேயர் தான். ஸோ விக்கெட் எடுத்தால் நிறைய எடுப்பார். அப்படி இல்லைன்னா விக்கெட்லெஸ்ஸை தான் போவார். ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு இப்போயுமே ஃபார்ம் இருக்குது. ஸோ ஹென்ட்ரிக்ஸை பொறுத்தவரைக்கு மேபி வந்து ஃபஸ்ட் பால் பண்ணால் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் பால் பண்ணால் நீங்கள் ட்ராப் பண்ணிடலாம். ரபாடா ஸோ சவுத் ஆப்ரிக்கா கிரவுண்ட். ஸோ கண்டிப்பாக எப்படி கிரவுண்டு இருக்கும் எப்படி பவுல் பண்ணுறதுன்னு தெரியும். மேபி இந்த மேட்ச் இருந்து ஒரு 2 to 3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் விக்கெட் ரேஸாக போனவர். கண்டிப்பாக இந்த மேட்ச் மேபி வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பேர்ல் ராயல்ஸை பாசிபிள் வேணால் பார்ப்போம். ஸோ ஜேசன் ராய் அண்ட் பட்டர் 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜேசன் ராயோட ஃபார்ம் ரொம்ப போராக தாங்க இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சுமே ஒரு ஃப்ளாப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். மேபி செகண்ட் பேட் பண்ணால் நம்ம ட்ரை பண்ணுவோம். பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டராக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஜாஸ் பட்லர் கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லாமே காமனாக கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நாமளுமே ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல சாய்ஸ். லூபி பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் இருக்கிறதால கண்டிப்பாக ஒரு சேஃப் சாய்ஸ் தான். ஏன்னா இப்போ பேட்டிங் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்லே வந்துடுறாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸாக தான் யோசிக்க தோணுது. அண்டு மிச்சல் வாகன்
டேவிட் மில்லர். டேவிட் மில்லரோட ஃபார்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப போராக தான் இருக்குது. ஸோ டேவிட் மில்லரோட ஃபார்மே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. பட் எப்போ வேணால் வந்து ஒரு ஆள் பெரிய இன்னிங்ஸ் விளாட முடியும். ஸோ அதனால் வந்துட்டு மில்லரை பொறுத்தளவுக்கு வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போகும். பர்டிகுலர் பேட்டிங் செகண்ட் பண்ணால் கண்டிப்பாக இன்னிங்ஸ் வந்துட்டு வின் பண்ணி கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மைக்கேல் வேன் ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயர் தாங்க. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ஜிஎல்ல ஒரு டீமில் கேப்டனாக ட்ரை பண்ணி போகிறாங்க. கிளிக்காக வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபேபியன் ஆலன் ஸோ பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் இருந்தாலுமே ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்காக தான் யோசிக்க தோணுது. ஸோ ஜிஎல்ல ட்ரை பண்ணிப்போம். ஃபிலிக்கையோ ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிள்ளைங்க. எல்லா மேட்சும் விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங்கில் வந்தாலுமே 20% அடிக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனாக இவருமே நம்ம சொல்லலாம். ஏன்னா பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பவுலருக்குமே சப்போர்ட் பண்ணுறதால கண்டிப்பாக வந்து ஒரு 2 விக்கெட் ப்ளஸ் பேட்டிங் வந்து ஒரு 30% அடிச்சா கூட கேப்டனாக வரதுக்கு எலிஜிபிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபிலிக்கையை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஃபோர்ச்சின் ஸோ நல்ல விக்கெட்டிங் பவுலர் தான். பட் ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த அளவு விக்கெட்டிங்கில் வரது கிடையாது. ஸோ இந்த மேட்ச் வராராம் பார்ப்போம். மேபி வந்துட்டு ஃபஸ்ட் பால் போனால் நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போவோம். இல்லைனா இவர் ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயரை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். லுங்கி நிகிடி எல்லா மேட்சும் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு எல்லாமே வந்து கேப்டன் வைஸ்க்கணும் இந்த மேட்சுமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல சேஃப் சாய்ஸ்னால் இவருமே சொல்லலாம். ஸோ அது பவுலிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பவுலிங் செகண்டாக இருந்தாலுமே சரி. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சேஃபஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனாக இவருமே நம்ம பவுலிங் சைடில் சொல்லலாம். மக்கை நல்ல சாய்ஸ். லாஸ்ட் மேட்சுமே சொல்லியிருந்தோம். லுங்கி நிகிடி மக்கையெல்லாம் கண்டிப்பாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணுங்கள். டெத்து வரலாம் போட்டு விக்கெட் எடுப்போம். அதேமாரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்தார். ஸோ இந்த மேட்சுமே எடுக்கிறது மினிமம் 2 விக்கெட் வர வாய்ப்பு இருக்குது. ஷம்சி ஜிஎல்பிக்கு தாங்க. ஸ்மாலில் ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் இந்த மேட்ச்சை ஃபோக்கஸ் பண்ணி போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் யாராவது கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிகல்டன், பட்லர், வேண்டர்சன் அண்ட் லுங்கி நிகிடி கண்டிப்பாக அவங்க 4 பேருமே ட்ரை பண்ணவங்க தான் கூடியவங்க தான். ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸு இந்த சீரீஸில் நல்லாயிருக்கு. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎலை பொறுத்தளவுக்கு மைக்கேல் வேன், ஃபிலிக்கையோ, சாம் கரன், பொல்லார்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இவங்களாம் வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சா பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர். ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக எடுத்து ஜிஎல் ட்ரை பண்ணிக்கோ. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் மைக்கேல் வேகனையும் ஃபிலிக்கையோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டீம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீம்லேயாவது கண்டிப்பாக கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ டீமை பார்ப்போம். ஸோ பட்லர் அண்ட் ரிகல்டன் கீப்பிங்கில் எடுத்துருக்கோம். 2 பேருமே நல்ல சாய்ஸாக அவங்க 2 பேருமே நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் மில்லர், வேண்டர்சன் அண்ட் மைக்கேல் வேகன் ட்ரை பண்ணியிருக்கோம். மைக்கேல் வேகன் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துருக்கோம். பட் இந்த மேட்ச் கிளிக்காக வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்தளவுக்கு லிவிங்ஸ்டன், ஃபிலிக்கையோ, சாம் கரன் ஸோ நல்ல சாய்ஸ் தான். ஸோ மேபி இந்த இடத்துல நீங்கள் லிவிங்ஸ்டன் பதில் மேபி வந்துட்டு லோபியை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ரபாடா, லுங்கி நிகிடி மக்காவே ட்ரை பண்ணியிருக்கோம். ரபாடாவுக்கு பதில் நீங்கள் ஹென்ட்ரிக்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ இந்த டீமில் நீங்கள் யாராவது கேப்டன் வைஸ்க்கப்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லிவிங்ஸ்டன் ஒரு சாய்ஸ், ஃபிலிக்கையோ அண்ட் சாம் கரன் அண்ட் லுங்கி நிகிடி ஸோ இங்களாமே ஒரு கேப்டன் வைஸ்க்கப்னா ட்ரை பண்ணக்கூடியலாம். ஸோ வேண்டர்சனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஜிஎல்ல ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜிஎல் டீம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎல் டீமில் பார்த்தீங்கன்னா ரிகல்டன் கேப்டனாகவும் பொல்லாடை வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் வந்துட்டு ஸ்கோர் பண்ணிவிட்டு பொல்லாடுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 ஓவரில் வந்து குயிக்காக வந்து ஒரு 50+ ரன் அண்ட் பவுல் பண்ணி ஒரு 1 or 2 விக்கெட் எடுக்க மாதிரி டீம் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல டீம் தான். ஜிஎல் டீம் 2 பாருங்கள். பட்லர் கேப்டனாகவும் லிவிங்ஸ்டனை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கோம். மேபி நீங்கள் வந்துட்டு லுங்கி நிகிடி அண்ட் ஒபை மெக்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஎல் டீம் 3 பார்த்தீங்கன்னா வேண்டர்சன் கேப்டனாகவும் ஃபிலிக்கையாக வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ இது வந்து ஃபைனல் டீம் கிடையாது, டெமோ டீம் மட்டும் தான். ஃபைனல் டீம் வேணால் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.